இயேசு உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். இயேசு எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார்? இயேசு யார்? இதை சொல்வதற்காக தான் அன்பானவர்களே நாங்க வந்திருக்கிறோம். இயேசு உங்களையும் என்னையும் அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். அவர் உலக ரட்சகராக இந்த உலகத்திற்கு வந்தார். ரட்சகர் என்றால் என்ன? எல்லாரையும் உலக மக்கள் அனைவரையுமே காப்பாற்றுவதுதான் ரட்சகர். அந்த ரட்சகரை இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வந்தார். பிரியமானவர்களே, பாருங்க, வேதத்தில் இப்படியாக சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரலி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லுகிறது. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்றால் இதற்கு ஈடு இணையே சொல்ல முடியாது அன்பானவர்களே. ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலே வந்தது மாத்திரமல்ல, உங்களுக்காகவும் எனக்காகவும் உங்க சந்ததிக்காகவும் என் சந்ததிக்காகவுமே அவர் தன் ஜீவனையே விட்டார். பிரியமானவர்களே, ஜீவனையே விட்டு நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, இந்த ஸ்லாக்கியம் யாருக்குமே கிடைக்காது. இந்த மனித குலத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு ஜனங்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார்? அவர் வந்து அனைவரையுமே மீட்டெடுப்பதற்காக வந்தது மாத்திரமல்ல, அவர் சொந்த பிள்ளையாகவும் நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிறார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பாருங்க, அவர் சொந்த பிள்ளையாக மாற்றுகிறவராக இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் மாத்திரமே போதும், நீங்க எதுவும் செய்ய தேவையில்லை. ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீங்க வாங்கப்பா, என் இருதயத்துல நீங்க வாங்க ஆண்டவரே. சப்பா, என்னால முடியலப்பா, என் சொந்த பந்தத்தினாலேயே நான் வெறுத்து தனிமையா இருக்கிறேனப்பா, என் அநேகரால நான் தள்ளப்பட்டு இருக்கிறேனப்பா, இதை யாராலும் சொல்ல முடியாதப்பா, இதை யாரிடத்தில் சொன்னாலும் என்னை ஏளனமாக பேசுவார்களப்பா, என் பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட சொல்ல முடியாதப்பா, நான் யாரிடத்தில் சொல்ல முடியும்? இந்த காரியத்தை நான் யாரிடத்தில் சொல்ல முடியும்? அநேக இருதயத்தில் இப்படியாக எனக்கு இருக்கிறப்பா,